இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் குடும்பமாக ஒன்றா நிறைய பேரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வீட்டில் ஒரு ஆண் இருக்கிறாரு. அந்த ஆண் வந்து உங்களோட மகனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட அப்பாவாக கூட இருக்க முடியும். ஆனால் உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஆன்லைனில் பணத்துக்கு விற்பனை செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த நெருக்கமாக இருக்கிற ஒரு ஆணால் உங்களோட சில ஃபோட்டோஸ் மோசமான விதத்தில் பணத்துக்கு விற்பனை செய்யப்படுதுன்னு சொன்னால் அதை கேள்விப்படுற நேரம் பார்க்குற நேரத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இலங்கையில் இந்த மாதிரியான ஒரு இழிவான செயற்பாடு பல வருஷங்களாக நடந்து கொண்டு இருக்கு. அதை பற்றி இப்போ தான் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து இந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. அதில் இருக்கிற பெரும்பாலானது வந்து உண்மையான பேரில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் கிடையாது. இப்போ வந்து சிறுவர் மகளிர் விவகார அமைச்சு இது சம்பந்தமான விசாரணை ஆரம்பித்ததுக்கு பிறகு 21 வயதான ஒரு இளைஞர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியிடப்படுது. அதில் பெண்கள், சிறுவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிற ஃபோட்டோஸை வந்து ஆபாசமான ஃபோட்டோஸ் பகிரப்பட்டது தான் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் ஒரு விஷயம் போனால் அது போனது தான். அதுக்கு பிறகு திரும்பி எடுக்கிறதுன்றது எப்படியுமே சாத்தியப்பட போகிறது கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணுன்றதுக்காக இதை பற்றி கதைக்கணும்னு சொல்லி நான் யோசித்தேன். இந்த மாதிரியான இந்த 3 சம்பவங்களையும் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியாவில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றதுக்கான அண்மைய காலத்தில் இந்த ஒரு சில நாட்களுக்குள்ள பதிவாகி இருக்கிற ஒரு சில சம்பவங்கள். ஒரு கினிகத்தன் பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் 2-3 நாட்களுக்கு முதல்ல பதிவாகுது. பதுலோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு சத்திர சிகிச்சைக்கு தயாரானார். இல்லாட்டி சத்திர சிகிச்சை நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலிருந்து வெளியேறி போயிருக்கிறார். அந்த மருத்துவர் திரும்பி வரவே இல்லை. மர்மமான முறையில் காட்டு பிரதேசத்தில் இருந்து அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. ஒரு டெட் பாடிக்கு பக்கத்தில் இருந்து ஒரு சில மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படுது. என்ன நடந்தது என்றது விசாரணையில் உறுதி செய்யப்படலை. மர்மமான மரணம் என்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் போகுது. அவருடைய சடலத்தை பொறுப்பேற்கிறதுக்கு மனைவி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார்னு சொல்லி ஒரு தகவல். 2 பேரோட தொடர்பில் இருந்தார், முறையற்ற தொடர்பில் இருந்தார் சொல்லி இன்னும் ஒரு தகவல். டெட்பாடியை யாருமே பொறுப்பேற்காததால் அவருடைய அப்பா அந்த டெட்பாடியை பொறுப்பேற்று இறுதிக்கிரியில் நடத்தினார்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருந்தது. ஆனால் மர்மமான மரணம், சடலம் கண்டுபிடிக்கப்படுது, விசாரணைகள் தொடருதுன்றது மட்டும்தான் உத்தியோகபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு பின்புலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவுறதுக்கு ஆரம்பிக்குது. நேற்றைய நாளில் அந்த டாக்டரோட மனைவி ஒரு வீடியோவை போடுறாங்க. அழுது கொண்டே சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோவை போட்டு அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 5 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, 2 மாத குழந்தை இருக்குன்னு சொல்லி அந்த 2 மாத குழந்தையிட வீடியோவில் வந்து அந்த பிள்ளையை காட்டுறாங்க. பிள்ளை பின்னுக்கு அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் தாயும் அழுது கொண்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கணவர் சம்மந்தமாக, எங்களோட குடும்பம் சம்மந்தமாக பொய்யான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருக்கு. எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்கன்றதை என்னாலேயும் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது. கணவருடைய டெட்பாடியை வந்து நான் பொறுப்பேற்கலைன்னு சொல்லி கூட சில தகவல்கள் போய்கொண்டிருக்கு. அப்படி கிடையாது. இப்போ தான் இறுதி சடங்கை முடிச்சு போட்டு உங்கள்கிட்ட நான் கதைக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் அந்த வீடியோவில் குறிப்பிடுறாரு. ஆனால் ஏற்கனவே போன அந்த தகவல்ன்றது பல பேருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இந்த பெண்ணுடைய வீடியோன்றது எத்தனை பேரை போய் சேர்ந்திருக்கும்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இது ஒரு சம்பவம், இன்னும் ஒரு சம்பவம் மட்டும்தான். 3வது சம்பவத்தை நான் சொல்கிறேன். TM டில்ஷான் பிரபலமான கிரிக்கெட் வீரர் இன்னைக்கு மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவில் ஒரு முறைப்பாடை பதிவு செய்கிறார். அவர் சம்பந்தமான சோஷியல் மீடியா பதிவுகள் போடப்பட்டிருக்கு. ஒரு சில முக்கியமான பிரபலமான நபர்கள்னு சொல்லி அறியப்பட்ட நபர்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் பரவி இருக்கு. ராஜாங்கன தேரர்னு சொல்லப்படுற ஒரு நபர், கீர்த்தி ரத்நாயக்கன்னு சொல்லி அறியப்பட்ட புலனாய்வு ஊடகவியலாளர் சொல்லி தன்னைத்தானே காட்டிக்கொள்ளக்கூடிய சமதிதட இன்டர்வியூவில் வந்து அடிக்கடி கலந்து கொண்டு சில நபர்கள் சம்பந்தமான தகவல்களை வெளியிடக்கூடிய ஒரு நபர். TM டில்ஷானுக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் பரவுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது நேற்று முந்த நாளில். TM டில்ஷான் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து அங்கே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து மத்திய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறாரு. என்னை பற்றி போலியான தகவல் பரப்பப்படுது, இதை விசாரித்து எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நாட்டுக்காக, நாட்டில் கிரிக்கெட் விளையாடி ஒரு நட்பெயர் இருக்குது அவருக்குன்னு சொல்லி ஒரு பேரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு வந்து இப்படி பேர் களங்கம் விளைவிக்கிற மாதிரியான பதிவுகள் போடப்படுது. என்னுடைய குடும்பத்தையும் இது வந்து பாதிச்சிருக்கு. எனக்கு ஒரு மகள் இருக்கிற, கிரிக்கெட் விளையாடுற ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து மன அழுத்தத்தை இந்த சம்பவத்தால் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி போலியான தகவல் பரப்புற அந்த 2 பேர் சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நபரும் இருக்கிறாராம். இவர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும் சொல்லி TM டில்ஷான் மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவில் போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. லோயரை பயன்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஊடகங்களை பார்த்து TM டில்ஷான் சொல்லி இருக்கிறாரு. அந்த விசாரணையில் TM டில்ஷான் பேருன்றது எங்கேயுமே சொல்லப்பட வேண்டிய தரப்பால் சொல்லப்படாத நிலையில் யாரோ ஒரு சிலர் சொன்ன ஒரு பதிவை வச்சுக்கொண்டு அது வந்து
வைரலாக பல இடங்கள்லையும் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கடைசியில் அந்த நபரை நேரடியாக வந்து மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலம் உருவாகியிருக்கு. ஆனால் டில்ஷான் கம்ப்ளைண்ட் பண்ணினார்ன்றது பலரையும் போய் சேர்ந்திருக்குமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையாளப்படுத்தப்படுற, குற்றம் சாட்டப்படுற, சந்தேகிக்கப்படுற இந்த மாதிரியான வேர்ட்ஸை எல்லாம் பல இடங்கள்லையும் நாங்கள் பார்க்கறது கிடையாது. அவருக்கும் இவருக்கும் இடையில தொடர்பு, அவர்தான் குற்றவாளி, அவர் இவருடைய பணத்தை கையாண்டார் என்றது கண்ணால் பார்த்த மாதிரி, நேரடியாக பார்த்த மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதுறதை நீங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் போலீஸ் சொன்னால் கூட அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்ன்றது தெரியாது, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரைக்கும். அதனால தான் ஒருத்தர் சந்தேக நபர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுறார். குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு யாரும் தீர்ப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியாவை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நாங்கள் சோஷியல் மீடியாவில் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. டிஎம் டில்ஷான் சம்பவமும் அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வந்து இந்த நாட்கள்லையும் தீவிரமாக பரவி கொண்டிருக்கு. ஒரு பக்கம் மோசடிகள் நடக்குது, இன்னும் ஒரு பக்கம் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் விற்பனை செய்யப்படுது, இன்னும் ஒரு பக்கம் ஃபேக் நியூஸ். இப்போ 4வது சம்பவத்துக்கு நான் வரேன். இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு 19 வயதான இளைஞன் ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே விழுறதுக்கு, குதிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற நேரம் அப்பா காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அம்மாவும் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்பா காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிற நேரத்தில் மகனோட சேர்ந்து கீழே விழுந்து செத்து போறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அம்மாவும் குதிச்சு செத்து போனாங்கன்னு சொல்லி ஒரு வைரலான நியூஸ் வந்து போயிருந்தது. அதுக்கு பின்னால் சொல்லப்பட்ட காரணம், அந்த 19 வயதான இளைஞன் அம்மா அப்பாட்ட ஐஃபோன் கேட்டு சண்டை பிடிச்சான். அதுக்கு பிறகுதான் மலை உச்சியிலிருந்து விழுந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு என்றது முன்னணி ஊடக நிறுவனங்கள் வரைக்கும் செய்தியாக வெளியிட்ட ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு போலீஸ் விசாரணை நடத்தி கொண்டு போகிற நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. 2 பேருக்கும் இடையில், அந்த அம்மா அப்பா 2 பேருக்கும் இடையில் ஒரு குடும்ப பிரச்சனை இருந்திருக்கு. காதலிச்சு திருமணம் செய்து கொண்டவங்க, அதுக்கு பிறகு ஒரு மனக்கசப்பு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜோடி பிறகு இந்த மகனுக்காக, 19 வயதான இளைஞனுக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் குடும்பத்தில் எப்போவுமே சண்டை பிடிச்சு கொண்டிருந்ததால இந்த இளைஞனால் தாங்கி கூட முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கு. 2 பேரும் சண்டை பிடிக்காமல் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி அந்த இளைஞன் 2 பேர்ட்டையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். அதுவும் இதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுது. அதுவும் உண்மையா பொய்யான்றது இதுவரைக்கும் தெரியாது. எல்லாம் விசாரணை நடத்தப்படுது, சந்தேகிக்கப்படுது. இந்த கோணத்திலையும் விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் 19 வயதான இளைஞன் மலை உச்சியிலிருந்து குதிச்சு செத்து போறான், ஐஃபோன் கேட்டு குடும்பத்திட்ட சண்டை பிடிச்சது தான் காரணம் என்றது வைரலாக போய் முடிஞ்சுது. ஒரு சம்பவம் நடக்கும், அந்த நேரத்தில் அதுக்கு பல கதைகள் சொல்லப்படும். கண் காது மூக்கு வச்சு அது நிறைய இடங்களில் வைரலான போஸ்டாக போய் சேர்ந்துடும். ஆனால் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அந்த சம்பவத்தில் ஒரு சின்ன அப்டேட் வரும். ஒட்டுமொத்த அந்த கதையையும் மாற்றி போடுற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். அது வந்து அந்த ஏற்கனவே பரவுன வதந்தியோட போட்டி போட முடியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் குட்டி நியூஸாக அது அப்படியே போய் சேர்ந்துடும். ஏற்கனவே பரப்பப்பட்ட அந்த வைரலான போஸ்ட்ன்றது அப்படியே இருக்கும். ஒரு நபர் பற்றி ஒரு தகவல் பரவுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் குற்றமற்றவர், நிரபராதி சொல்லப்படுற நேரத்தில் அந்த தகவல் வந்து போய் சேர போகிறது கிடையாது. அப்போ அந்த நபருக்கு, அவரோட சம்மந்தப்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு, அவரை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு எப்படியான ஒரு மனநிலையை அதை ஏற்படுத்தி இருக்கும் சொல்லி நாங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் கண்ட உடனே ஷேர் பண்ணிடுவோம், லைக் போட்டுருவோம், கமெண்ட் பண்ணிடுவோம், குரூப்ஸில் வந்து அதை ஷேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இன்றைக்கும் இந்த நிமிஷத்துலேயும் பதிவாகி கொண்டு தான் இருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் வந்து முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களோட, குடும்பத்துக்கோட, தெரிஞ்சவர்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்களை பற்றி கதைக்கிற நேரத்தில். எனவே இந்த வீடியோ வந்து பிரயோசனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்ட உடனே கமெண்ட் பண்ணுற, ஷேர் பண்ணுற ஒரு நண்பர் உங்களுக்கு எப்படியும் இருப்பார். அவருக்கு முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வழக்கம் போல இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.